Hello students, welcome to Hiba Max. 12th standard business max பசங்களுக்கு half yearly examக்கான important questions என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்க questions எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈச் லெசனில் இந்த டைப் கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சிருக்கணும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே படிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சரிங்களா? இதை மட்டும் படிங்கன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸை நீங்கள் படிக்கிறனால எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வரும், நம்பர்ஸ் மாற்றி கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாடலில் நீங்கள் தரவு பண்ணிக்கணும். அந்த கொஷின்ன்றதை விட இந்த டைப் சம்ஸ், இந்த மாடல் சம்ஸ், அந்த ஃபார்முலாஸ் இது எல்லாமே நீங்கள் தரவு பண்ணணும். மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் பார்க்குறது இல்லை, அதையும் சேர்த்து பாருங்கள். அண்ட் நம்ம ஸ்கூலில் கொடுத்த கொஷின் பேப்பர்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாமே எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலே போதும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் புக்கில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கால்குலேஷன் செய்யும் போது தப்பு பண்ணிடாதீங்க, நம்ம கவனமாக இருங்க. ஏன்னா பிஸ்னஸ் மேக்ஸில் ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். கொஞ்சம் கவனமாக நம்ம மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணோன்னா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீட்டிலே நிறைய வாட்டி கால்குலேஷன்ஸ்லாம் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய கொஷின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக அந்த டைமில் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், அடிஷ்னல் பேப்பர்ஸ் நிறைய உங்களுக்கு என்னென்ன ஸ்கூல்லேருந்து கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து செய்யுங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்குலாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறது. அண்ட் பேலன்ஸ் இருக்க எந்த கொஷினையும் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு கிளான்ஸ் ஒரு வாட்டியாவது பார்த்துருக்காது. அண்ட் நமக்கு 6th சாப்டருக்கு மேலே தியரி கொஷின்ஸ் நிறைய வரும். அதில் சாய்ஸ் எடுத்துடாதீங்க. தியரி கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கணும், எல்லாமே முக்கியம்தான். சரிங்களா? நமக்கு டெஃபினேஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஈஸியாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடுவேன் அப்படின்ற லெசன்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க. ஏன்னா பிஸ்னஸ் மேக்ஸில் ஒரு சில லெசன்ஸில் ஒரு சில சம்ஸ் ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதை செகண்டாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய சம்ஸ் வர டைம் எடுக்கிறதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா கம்மி டைம் இருக்கும்போது நீங்கள் நிறைய கொஷின்ஸை பார்க்கணும் அப்படின்னமோ நம்ம ப்ரையாரிட்டி பண்ணணும். எதெல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியும், எதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், எதெல்லாம் இன்னும் நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துடணும். கம்ப்ளீட்டட், நாட் கம்ப்ளீட்டட். அந்த நாட் கம்ப்ளீட்டட்லேயுமே எது ஈஸி, எதை நான் சீக்கிரமாக கவர் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி செய்யணும். அப்போ தான் நமக்கு டைம் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்லேயே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு சம் நமக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த கொஷனுக்கு போயிடுங்க. ஒரே சம்மில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஒன் வேர்ட்ஸ் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. கைடெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நிறைய அடிஷ்னல் கொஷின்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். இது எல்லாம் நமக்கும் தெரியும், ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறேன். நான் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உங்கள் கையிலே இருக்குது, மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்ககிட்டே இருக்குது. ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள். சரிங்களா? ரிவைஸ் பண்ணும், ரீகால் பண்ணும். இது ரெண்டும் தான் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் அப்படி சொல்கிறதுக்கு விரும்ப மாட்டேன், பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனால எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் டாப்பர்ஸ் தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நார்மலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக தான் டாப்பர்ஸ் நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணுவாங்க, நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ரீடெஸ்ட் எழுதுவாங்க, ரீகால் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அதே விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நம்மளும் டாப்பரோட கேட்டகரியில் வந்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.